திராவிடர் மாணவர் கழகம் சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி, விசிக தலைவர் திருமாவளவன், திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.சி. இளங்கோவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது நீட் தேர்வு ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி திராவிடர் கழக மாணவர் இளைஞரணி சார்பாக இருசக்கர பரப்புரை பயணம் ஜூலை 11ஆம் தேதி துவங்க உள்ளதாக கே வீரமணி தெரிவித்தார். மாநகர் போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியின் போது சீருடை மற்றும் பேட்ஜ் அணிந்து பணிபுரிய வேண்டும் என மீண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பேட்ஜ் அணியாமல் பணி செய்வது தெரிய வந்துள்ளதாகவும், ஆகவே ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அனைவரும் பணியின் போது சீருடை மற்றும் பேட்ஜ் அணிந்து பணிபுரிய வேண்டும் என மீண்டும் அறிவுறுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை கிளை மேலாளர்கள் மற்றும் மண்டல மேலாளர்கள் கண்காணிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். புள்ளிங்கோ போல முடிவெட்டி வந்த 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களை பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் இன்று காலை அருகில் உள்ள சலூன் கடைக்கு அழைத்துச் சென்று முடித்திருத்தம் செய்து வைத்தார். பள்ளி நேரத்தில் ஆசிரியர் மாணவர்களை முடித்திருத்தம் செய்வதற்காக சலூன் கடைக்கு அழைத்துச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து குடும்பம் நடத்திய வந்த நபரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். பொன்னிறை கிராந்தியைச் சேர்ந்தவர் அழகேசன். இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை ரகசியமாக திருமணம் செய்து இவர் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இதனை அறிந்த அழகேசனின் மனைவி திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் அழகேசனை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு கிரிக்கெட் விளையாடிய போது ஏற்பட்ட தகராறு காரணமாக மாரிமுத்து என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கின் தீர்ப்பில் சுயம்பலிங்கம் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்த தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி இருவருக்கும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மின்வேலியில் சிக்கி காட்டு யானை உயிரிழந்தது. அந்தியூர் வனசரகத்திற்குட்பட்ட கரும்பாறை என்ற இடத்தில் மின்சார வேலியில் சிக்கி சுமார் 20 வயதுடைய ஆண் யானை இறந்து கிடந்தது. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்கள் மூலம் பிரேத பரிசோதனை செய்து வருகின்றனர். பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகே யானையின் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் மின்சார வேலியில் சிக்கி யானை உயிரிழந்ததாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் ஃபாஸ்டாக் சுங்க வசூலுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் 21ஆம் தேதி வரை தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு தொட்டபெட்டா மலை சிகரம் மூடப்பட்ட நிலையில் தற்போது 3 நாட்கள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே முத்துசாமி என்ற அதிமுக நிர்வாகியின் கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கருப்பசாமி, சண்முகம் ஆகிய இருவர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அதிமுக நிர்வாகி முத்துசாமியை கைது செய்ய கோரியும் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்திற்கு நிவாரணம் பெற்றுத்தர கோரியும் பழனி அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்த நிலையில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கனி அங்காடியில் காய்கறிகளின் வரத்து குறைவால் தொடர்ந்து விலை உயர்ந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முருங்கைக்காய் தற்போது 1 கிலோ 110 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பருவமழை உள்ளிட்ட காரணங்களால் வரத்து குறைவாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் அடுத்த 15 நாட்களுக்கு மேலும் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரள மாநிலம் மூணாறில் போலி பட்டா விவகாரத்தில் 19 வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டிய தேவை உள்ளதாக கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போலி பட்டா விவகாரத்தில் அதிகாரிகளின் பங்கெடுப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றால் அதற்கான காரணத்தை கேரள அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் வாரணாசியில் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள இரண்டாவது குற்றவாளியின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரம் ஆதீனத்தின் நேர்முக உதவியாளராக இருந்த திருவையாறு செந்தில் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அவரது ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வாகன சோதனையின் போது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு கொலை மிரட்டல் விடுத்தவரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் சிவசுப்பிரமணியன் சம்பவத்தன்று அத்திமரப்பட்டி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பைக்கில் நிற்காமல் சென்ற இமானுவேல் அப்துல்லா என்பவரை காவலர்கள் துரத்திச் சென்று பிடித்து ஆவணங்களை கேட்டபோது சிவசுப்பிரமணியனுக்கு இமானுவேல் கொலை மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இமானுவேல் அப்துல்லா மீது பல்வேறு குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் குடிநீருக்காக தோண்டப்பட்ட கிணற்றில் காட்டு யானை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடகு மாவட்டம் விராட்பேட்டை அருகே உள்ள கொடமுள்ளாறு கிராமத்தில் உணவு தேடி ஊருக்குள் வந்த காட்டு யானை கிணற்றுக்குள் தவறி விழுந்து இறந்தது. கிணற்றிலிருந்து யானையை மீட்ட வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அருகிலேயே அடக்கம் செய்தனர். கேரளாவில் பாக்கெட் பரோட்டாவுக்கு வரி குறைக்கப்பட்டதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாக்கெட் பரோட்டாவுக்கு 18% வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து தனியார் உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கில் வரியை 5% குறைக்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து கேரள அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. மனுவை விசாரித்த டிவிஷன் பெஞ்ச் சிங்கிள் பெஞ்ச் அளித்த வரி குறைப்பு தொடர்பான உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனால் பாக்கெட் பரோட்டாவுக்கான வரி 18% தொடரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்வு மோசடி தொடர்பாக மத்திய அரசு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் நீட் முறைகேடு சம்பவங்கள் நாட்டின் நுழைவுத் தேர்வு மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக கூறியுள்ளனர். மாணவர்களின் எதிர்காலத்தை வைத்து அதிகாரிகள் தொடர்ந்து சூதாடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் மத்திய அரசு கண்ணாமூச்சி விளையாடுவதை விட்டுவிட்டு விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு கொண்டு வரப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணையில் இருந்த நீட் தேர்வை பாஜக அரசுதான் அமல்படுத்தியதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி பானுமதி நீட் தேர்வை விரும்பும் மாநிலங்கள் அதனை வைத்துக் கொள்ளலாம் என தீர்ப்பளித்ததாக தெரிவித்துள்ளார். சங்கல்ப் இயக்கத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி பாஜக நீட் தேர்வை அனுமதிக்க வைத்ததாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜூன் 21ஆம் தேதி ஸ்ரீநகரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அதில் கிட்டத்தட்ட 9000 பேர் பிரதமர் மோடியுடன் இணைந்து யோகாசனம் செய்ய உள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களையும் காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து 2000 பேர் கலந்து கொண்டாலும் கிட்டத்தட்ட சுமார் 40,000க்கும் மேற்பட்டோர் காணொலி காட்சி வாயிலாக இணைக்கப்பட உள்ளனர். இந்த நிகழ்வு மாநிலம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வாங்கும் சக்தியை அதிகரித்து அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்த வருமான வரி விகிதங்களை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயர் மற்றும் நடுத்தர வர்க்க பிரிவினருக்கு சில சலுகைகள் வழங்கப்படலாம் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மிக அதிக வாழ்க்கை செலவுகள் கொண்ட சர்வதேச நகரங்கள் பட்டியலில் மும்பை 136வது இடத்தை பெற்றுள்ளது. மெர்சர் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட பட்டியலில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் மும்பை நகரம் 11 இடங்கள் அதிகரித்துள்ளது. 4 இடங்கள் அதிகரித்த டெல்லி 164வது இடத்திற்கு மாறியுள்ளது. அதே சமயத்தில் சென்னை 5 இடங்கள் சரிந்து 189ஆம் இடத்திற்கு சரிந்துள்ளது. பெங்களூரு 195ஆம் இடத்திலும் ஹைதராபாத் 202ஆம் இடத்திலும் உள்ளன. இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் நிறைவேற்ற வேண்டிய புனித கடமையான ஹஜ் யாத்திரை இன்றுடன் நிறைவடைகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் ஹஜ் புனித யாத்திரை கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. இந்த யாத்திரையில் பங்கேற்க உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவில் உள்ள புனித நகரமான மெக்காவில் திரண்டனர். ஹஜ் புனித பயணம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் அங்குள்ள கபாவை முஸ்லிம்கள் சுற்றி வர தொடங்கியுள்ளனர்.